ஷார்ட்ஸை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றா இது பார்த்துருப்போம். நான் சரின்னு அந்த ஷார்ட்ஸ்லேருந்து வெளியே ஒரு டைமண்ட்ஸாக கிடச்சிருந்துச்சு, வெளியே ஒரு பார்த்தா வர வழியில் இது ரைட்டு. நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு சம்பவம்ன்ட்டு வெளியே இருந்தாலும் கீழே இது போகிறேன். இந்த காரி இதை பார்த்தா நான் கணிப்பேன். நான் வெளியே போயிட்டு இருக்கேன், எனக்கு இது கிடச்சிச்சு. பாருங்க எத்தனை வாட்டர் ஆக்குட்டியதேவேங்கிற மாதிரி தான் இருக்குது. பாரு உங்களுக்கு போர் ஆகிட்டாங்க கேட்குறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வெளியே போகிறதுக்கு நான் அப்படிக்கா பார்த்தோம். நம்ம அதே தான் பார்த்துருக்கோம். இன்னும் வேறு வழியில் வந்து பார்த்துருக்கோம். சரி வேறு எதாவது பார்த்து கண்டிப்பாக எப்படியே வெளியே வந்துட்டோம்னு கேளான்னு காமிக்காதீங்க. பாருங்களேன் இந்த வியூ அழகாக இருக்குல்ல, அந்த பர்பிள் கலரில் டெரக்கோட்டா பயம் போன ஷார்ட்ஸ்லேயே காமிச்சிருப்பேன். அப்படியே எப்படி இந்த இது நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன். வேறு ஏதோ ஒரு இது ஷார்ட்ஸில் காமிச்சிருப்பேன். இந்த கேக்குள்ளார வேறு கேக்குள்ளார போய் நம்ம இந்த கே வெளியே வந்துட்டோம். ஒரு ஷார்ட்ஸில் காமிச்சிருப்பேன். நான் அவங்களுக்கு என்னன்னு தெரியல, பார்த்துருந்தீங்களா தெரியும். என்ன ஒரு கோஇன்சிடென்ட் பாருங்கள். லேக் அடிக்க வெளியே வந்தோன்னே இங்கேயும் ஒரு கேவ் போகுது. வாட்ஸ் திஸ் நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கே. டெசர்ட் கேவ் தண்ணிக்கடியில் தான் இருக்குமா, சன்ஸ் ஆஃப் ஃபார்ஸ் மாதிரி. எனக்கு ரொம்பவுமே ஒரு ஆசை கைஸ் ஒரு கேம் விளாடணுட்டு. இந்த சன்ஸ் ஆஃப் த ஃபார்ஸ் ஒரு கேம் விளாடணுன்ட்டு ஆசை கைஸ். அது சில பேர்த்துக்கு தெரியாது அந்த கேமு. ஏன்னா அந்த கேம் நல்லா இருக்கும். அந்த பெருசாது ஏன்னா அந்த கேம் சூப்பராக இருக்கும். பார்த்துக்கிங்களா என்னெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த கேம் விளாடணுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தான். சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் எல்லாம் பண்ணிங்கன்னா போதும். முக்கியமாக பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் தான். ட்ரேடு இந்த கேக்குள்ளே போல, நான் இந்த கேக்குள்ளே போல. அது பெரிய கேக் பார்த்தோன்னே பெருசாக தெரிஞ்சு. அந்த